ஒரு அழகான மின்னும் நீலக் கடலில் தாய் கடலாமை மென்மையான அலைகளில் அழகாக நீந்தினாள். அவளுக்கு அருகிலுள்ள ஒரு கடற்கரையின் வெப்பமான மணலில் ஒரு ரகசியம் இருந்தது. அதாவது சிறிய முட்டைகளால் நிரம்பிய ஒரு கூடு. ஒவ்வொரு முட்டையிலும் உலகத்தை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு சிறிய கடலாமை குட்டி இருந்தது. ஒவ்வொரு நாளும் தாய் கடலாமை கடற்கரைக்கு வந்து மென்மையான ஒரு பாடலை பாடி அவளது மென்மையான குரலை மணற்குன்றுகளை கடந்து அவளது முட்டைகளுக்கு செல்வதற்கு அனுப்புவாள். அவள் விரைவில் அவை தங்களது பெரிய அறிமுகத்திற்கு தயாராகிவிடும் என்று அறிவாள். இந்த மணல் கூட்டின் மையத்தில் இருந்தது மிகச்சிறிய முட்டை. அதன் உள்ளே எல்லாவற்றிலும் அதிகமான சாகச உணர்வுடைய டைனி இருந்தான். டைனி தாயின் பாடல்களை கேட்க மிகவும் விரும்பினான். மேலும் கடல் எவ்வளவு அதிசயமாக இருக்கும் என்று அடிக்கடி கற்பனை செய்தான். ஒரு இரவு விண்ணில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக திகழ்ந்த போது மணல் நடுங்கத் தொடங்கியது. முட்டைகள் உடைந்தன. டைனியின் முட்டையும் உடைந்தது. அந்த நேரம் வந்துவிட்டது. கடற்கரை சிறிய கடலாமைகள் கடலுக்கு தங்கள் பாதையை தேடி செல்லும் உயிரோட்டத்துடன் இருந்தது. டைனி தன்னை ஆட்டிக்கொண்டு குலுங்கிக் கொண்டு இறுதியில் தனது முட்டையிலிருந்து வெளியே வந்தான். அவன் நிலவொளி நிறைந்த வானத்தை விழித்து பார்த்தான் மற்றும் தனது சிறிய முகத்தில் குளிர்ந்த காற்றை உணர்ந்தான். அவன் எவ்வளவு உற்சாகமாக இருந்தான்! ஆனால் டைனி தன் சகோதரர்களுடன் சேருவதற்கு முன் மணலில் ஒளிரும் ஏதோ ஒன்றை கவனித்தான். ஆர்வமாக டைனி அதை பார்க்க நடுங்கி நடந்தான். அது ஒரு அழகான ஒளிரும் கடற்கோழி ஓடு. என்ன ஒரு பொக்கிஷம் என்று அவன் நினைத்தான். அவன் அந்த ஓட்டினை ரசித்துக் கொண்டிருக்கும் போது அம்மா ஆமையின் மென்மையான குரல் அவனது நினைவில் ஒலித்தது. கடல்தான் இப்போது உன் வீடு என் குட்டி. தன்னம்பிக்கையுடன் டைனி அந்த ஓட்டினை இறுக்கமாக பிடித்து அலைகளை நோக்கி ஓடத் தொடங்கினான். அம்மா ஆமை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். டைனி கடலில் தன்னை சேர்ந்தபோது அவளது இதயம் பெருமையால் நிரம்பியது. கடல் நீர் சூடாகவும் அலைகள் மென்மையாகவும் இருந்தன. டைனிக்காக சாகசம் இப்போதுதான் துவங்கியது.